அதிகாரம் 3. ஆபக்கூக் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய ஜெபம் தாவீது பாடின சங்கீதத்தை போல் இருக்கிறது. தாவீது ராகத் தலைவனுக்கு தன்னுடைய சங்கீதத்தை ஒப்புவித்தார். அவர் தன்னுடைய சங்கீதங்களை விசேஷித்த இசை கருவிகளை பயன்படுத்தி இசைகளை இசைத்து பாடினார். ஆபக்கூக்கின் விண்ணப்பமும் ஒரு சங்கீத பாடல் போலவே இருக்கிறது. ஆபக்கூக் தீர்க்கதரிசி சிகேயோனில் பாடின விண்ணப்பம் என்று இந்த பாடலுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது இந்த சங்கீதத்தை பாடி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அந்நிய தேசங்களிலே ஒன்றாய் கூடி வரும்போது இந்த பாடலை பாடுவது வழக்கம். அவர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்கான காலத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ஜனம் அந்நிய தேசத்திலே வேதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். கர்த்தர் தாமே தம்முடைய ஜனத்திற்கு இந்த வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய பொதுவான விண்ணப்பம். தங்களுக்கு விடுதலை சீக்கிரத்தில் வர வேண்டும் என்றும் அந்த விடுதலை வரும் வரையிலும் தங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்க வேண்டும் என்றும் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த ஜெபத்தை ஆபக்கூக் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் வம்சத்தாரின் சார்பாக கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய பலத்த கரத்தினால் விடுதலை பண்ணினார். அவர்களை வனாந்தர பாதையின் வழியாக கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்தார். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் அவர்களோடு கூடவே இருந்தது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இப்போது பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் இப்போது உபத்திரவங்களை அனுபவித்தாலும் இந்த கஷ்டங்கள் சீக்கிரத்தில் நீங்கி போகும் என்றும் அவர்களுக்கு மறுபடியும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் ஆபக்கூக் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார்.